நமது மந்த்ராபாத் கிராமத்தை சுற்றியுள்ள வனப்பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதை உறுதி செய்த வனத்துறை அதிகாரிகள் இரவு நேரங்களில் பொதுமக்கள் யாரும் வெளியில் வர வேண்டாம் என்றும் தங்களுடைய கால் நடைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் வனத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொள்கிறார். தமிழ்நாடு வனத்துறை. என் பேர் மோகன், மன்சராபாத். இங்கே காட்டு ஓரத்தில் தான் எங்கள் நிலம் இருக்குது. போன வாரம் சனிக்கிழமை நைட்டு 7:50 காட்டாண்டு தான் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ பார்த்தா ஏதோ கண்ணில் தெம்பிடுச்சு. அது என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு கிட்ட போனேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இது வெளியே பார்த்தா அது சிறுத்தாது. அதை பார்த்துட்டு நான் பயந்துட்டேன். பயந்து எட்டி வந்துட்டேன். அதுக்கப்புறம் காட்டுக்காரங்க சொல்லியாச்சு. அவங்களும் காலடியெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்த பாரு. அதுக்கப்புறம் அவங்களும் எதுவும் சொல்ல. ரெண்டாவது அதுக்கப்புறம் நேற்று நைட்டு சனிக்கிழமை இந்த வாரம் நேற்று நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு கனிக்கிட்டு ஒன்று சம்பவிச்சு. இந்த பக்கத்தில் சங்கருது. வெள்ளிக்கிழமை நைட்டு என் பேர் சங்கர். வெள்ளிக்கிழமை நைட்டு காட்டு ஓரம் இந்த எல்லாமே விவசாயம் பண்ணுறது மொத்தம் அங்கேயே தான். அதனால் மாடு ஆடு எல்லாமே அங்கேயே தான் கட்டி வச்சுன்னு போய் செஞ்சுறேன். அன்றைக்கி நைட்டு வெடிக்காலம் 5:30 மணிக்கு 5 மணிக்கு போய் பார்த்தாக்கா அந்த மூடி வச்சு தடத்தெல்லாம் மொத்தம் இடிச்சிட்டு கனிக்கிட்டு 9 நாள் கனிக்கிட்டு தான் அதை பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கு உடனே காட்டுக்காருக்கு ஃபோன் அடித்து சொன்னதுக்கு இன்னும் 2 நாளாக என்ன எதுனே இது பண்ணல. வராங்க, இப்போ கேமரா வச்சு பார்க்குறாங்க, அப்படியே போயிடுறாங்க. நான் எதுவுமே இன்னும் கிட்ட போக முடியல. மாடு அப்படியே கத்திக்கினே கிடக்குது. பிருந்தா பாடகோ கிராமம் இது. நாங்கள் லீவுனால தான் மாடு மேய்ப்போம். இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சிறுத்தை இருக்கிறதுனால எந்த நடமாட்டமும் எடுக்கிறதுனால நாங்களால் மாடு கூட மேய்க்க முடியல. காட்டுக்குள்ளே மாடுலாம் ஓட்டு வர சொல்கிறாங்க. இது நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்.